ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்பிஆர் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த்து டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஓகேவா? லெசன் நேம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஓகே, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் சின்ட்ராம். இந்த பிளேஸ் மேகாலயாவில் இருக்குது. லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், அதிகமாக மழைப்பொழிவு பெய்யக்கூடியது மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயாவில் இருக்குது. லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஒரு பாலைவனமாக தான் இருக்கும், ராஜஸ்தான். எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். ஓகேவா? ஹையஸ்ட் ரெயின்ஃபால் மவுண்ட் சின்ட்ராம், லோயஸ்ட் ரெயின்ஃபால் ஜெய்சால்மர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா 2001 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா எத்தனை மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. அதர் லாங்குவேஜஸ் 1599. 1600க்கு ஒன்று கம்மி. 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. இது 2001 சென்சஸ் படி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக், சீனோ திபேத்தியன். இது 4 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள். இதில் வந்து திராவிடியன் லாங்குவேஜில் ஓல்டஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2011 சென்சஸில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹிந்தி, அதிகமான பர்சன்டேஜ் 43.63. ஓகேவா? மற்றது எல்லாமே பாருங்களேன் சிங்கிள் டிஜிட்டில் வந்துடும். பெங்காலி வந்து 8.30%, மராத்தி 7.09%, தெலுங்கு 6.93%, தமிழ் 5.89%. ஓகேவா? அதிகமாக பேசக்கூடியது ஹிந்தி தான். மற்றது எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். 8, 7, 6, 5 அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி, மராத்தி, தெலுங்கு, தமிழ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை அலுவல் மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எந்த ஷெட்யூலில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8th ஷெட்யூலில் வரும். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில மொழிகளை செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன மொழிகள் எந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் 2004. நெக்ஸ்ட்டு சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின். இது வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மாதிரி இந்த மான்யூமெண்ட்ஸு அது எங்கே பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செயின்ட் தாமஸ் கேத்தட்ரல் பேசிலிக்கா அப்படிங்கிற சர்ச்சு வந்து சென்னையில் இருக்குது. சாஞ்சி ஸ்டூப்பா வந்து மத்திய பிரதேஷ். தாஜ்மஹால் ஆக்ரா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டு. கந்தாரியா மகாதியோ டெம்பிள் கஜுராஹோ மத்திய பிரதேஷில் இருக்குது. கொனார்க் சன் டெம்பிள் ஒடிசா. நெக்ஸ்ட்டு வந்து தில்வாரா ஜெயின் டெம்பிள் அப்படிங்கிறது தில்வாரா ஜெயின் டெம்பிள் மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சாஞ்சி ஸ்டூப்பா மத்திய பிரதேஷ், தாஜ்மஹால் உத்தரப்பிரதேஷ். ஓகே, கந்தாரியா மகாதியோ டெம்பிள் கஜுராஹோ மத்திய பிரதேஷ், கொனார்க் சன் டெம்பிள் ஒடிசா, தில்வாரா ஜெயின் டெம்பிள் மவுண்ட் அபு ராஜஸ்தான், பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர். ஓகே, நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்ச கல்வெட்டுக்களில் 60% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? 60% வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. அதில் மேக்சிமமாக வந்து தமிழ் எழுத்துக்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் டான்சஸ் எந்தெந்த ஸ்டேட்டு என்ன டான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கொஷின் இது. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில்னு வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம். தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளா கதகளி, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, கர்நாடகா யக்ஷகானா, ஒடிசி இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் பாருங்களேன். ஒடிசி, மணிப்பூர் மணிப்புரி. அசாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சத்ரியா. அசாம் வந்து சத்ரியா. நார்த் இந்தியா கதக். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, கர்நாடகா யக்ஷகானா, ஒடிசி, மணிப்பூர் மணிப்புரி, அசாம் சத்ரியா, நார்த் இந்தியா கதக். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இனங்கள் மாடர்ன் இந்தியன் ரேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸு, ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸு, மங்கலாய்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கை வந்து இந்தியாவில் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து
சில இதுதான் சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தானி, கர்நாடிக், கிளாசிக் தமிழ், ஃபோக் மியூசிக், லவானி, காசல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மியூசிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபோக் டான்ஸஸ் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா வந்து பார்த்திங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம், கிளாஸ் இது ஃபோக் டான்ஸஸ். பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத் கர்பா, தாண்டியா. நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா, உத்தரகாண்ட் சோலியா. அசாம் பிஹு, இது ரொம்ப முக்கியம். இது வந்து டான்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவை வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டரு. அவரோட புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்த புக்கு யாரோடது? ஜவஹர்லால் நேரு. இந்த புக்கில் தான் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்காரு ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித்து தான் இந்தியாவை வந்து எத்தனாலஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு விஏ ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வந்து சில ஃபெஸ்டிவல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொண்டாடுவாங்க. அது நம்ம தனியாகவே ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ வந்து பிஹு ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். பிஹு ஃபெஸ்டிவல் எங்கன்னா அசாம். ஓணம் வந்து கேரளாவில். கும்பமேளா வந்து உத்தரப்பிரதேஷில். இந்த கும்பமேளா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில். ஓகேவா? இதெல்லாம் சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம இந்தியா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, இதெல்லாம் சில ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம கொண்டாடுறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து சம் பாயிண்ட்ஸ். இந்தியா வந்து துணை கண்டம், சப்கான்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கான்டினென்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு சப்கான்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூகத்தோட அடிப்படை அழகு, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஜாயின்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, இதுவே இன்னும் டெப்த்தாக போனோம்னா எப்பப்போ இது யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது, எப்போ ஸ்டேட்டாக வந்து உருவாக்கப்பட்டது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து மொத்தம் 28 ஸ்டேட்ஸு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ரிலீஜன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாவில் ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி இது 3 நமக்கு நல்லா தெரியும். சிக்கிசம் இருக்குது, புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலீஜன்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை வந்து நல்லா ஒன் டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.